வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். இப்பொழுது நாம் நமது இன்றைய சிந்தனை உரை பகுதிக்கு, சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இன்று நாம் ஒரு புதிய தொடர் சிந்தனை உரையை ஆரம்பிக்கின்றோம். ஆன்மா என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே இந்த புதிய சிந்தனை உரை தொடர் இடம்பெறும். இந்த சிந்தனை உரையை வழங்குவதற்கு முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா எழுதிய பல நூல்களிலே அண்மையிலே போன வருடம் வெளிவந்த ஒரு புதிய நூல் ஆன்மாவை பற்றிய அறிவியல் விளக்கம். இந்த நூலின் நாளே இன்ஸ்பயர்ட் ஆகி இந்த ஒரு தலைப்பிலே ஒரு புதிய தொடர் சிந்தனை உரையை நமக்கு வழங்க முடியுமா என்று நாம் பேராசிரியரை வேண்டி கேட்டபோது ஐயா மனம் வந்து இந்த தலைப்பிலே நமக்கு தொடர் சிந்தனை உரையை வழங்க முன்வந்திருக்கின்றார்கள். அது நாம் ஆற்றிய பெரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும். இப்பொழுது இந்த சிறப்பான இந்த ஆன்மா என்ற தொடர் சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த இணையவழி நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஆத்மாவை பற்றிய ஒரு புதிய சிந்தனை தொடரை இன்றைக்கு நாம் துவங்க இருக்கின்றோம். நமது ஆன்றோரும் சான்றோரும் ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் நமக்காக விட்டு சென்ற அரிய பொக்கிஷங்கள் என்ன என்றால், உலகனைத்து மக்களும் நிறைவாக, வளமாக, நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுகின்ற அறநூல்களை அளித்து சென்றதுதான். நம்முடைய அனுபவத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் சந்தித்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். செல்வந்தனாக வாழ்ந்த ஒருவர் காலச்சூழலில் ஏழையாகின்ற போதுதான் பணத்தின் மதிப்பு புரியும். அதுபோல நிம்மதியின்றி தவிக்கின்ற மக்களுக்குத்தான் அமைதியின் பெருமை என்ன என்பது புரியும். கண்ணதாசனுடைய ஒரு திரைப்பாடலிலே வரும், வண்ணமணி மண்டபமும் வைர நகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாய். பாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான், பஞ்சனையில் நான் படுத்தோம் நெஞ்சில் ஒரு அமைதி இல்லை என்று சொல்வார். அப்படி எல்லாம் பெறுகின்ற வரைக்கும் சாந்தமான வாழ்க்கை
தொலைத்து விடுகின்றோம். அது தொலைந்த பிறகு, செல்வத்தை குவித்த பிறகு தொலைந்து போன நிம்மதியை தேடுகிறோம். இது ஒரு முரண்பாடான வாழ்க்கை தான். நிம்மதியாக இருக்கின்ற போது பணத்தை தேடுகிறோம். பணம் குவிந்த பிறகு நிம்மதியை தேடுகிறோம். இருளை தேடி விளக்கெடுத்து போவதை போலத்தான் எப்போதும் தேடுவதே வாழ்க்கை என்றாகிவிட்டது. எல்லோரும் எப்போதும் எதையோ ஒன்றை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உலக இயக்கம் என்பதே ஒரு தேடலிலேயே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் மனித குலம் நிறைவு பெறவில்லை. அது மட்டுமல்ல, தகுதி அற்றவன் தலைமை ஏற்பதும், தகுதி படைத்தவன் பல்லக்கு சுமப்பதும் ஏன் என்ற கேள்விக்கு விடை என்ன? கேள்வி இருக்கிறது, விடை என்ன? ஒரே வகுப்பில் படித்த 40 மாணவர்களும் ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் பெறாததற்கு காரணம் என்ன? மேலோட்டமான காரணங்கள் சிலருக்கு தெரிந்திருந்தாலும், வள்ளுவர் போன்ற ஞானிகள் சொன்ன கருத்து பொதுவாக பலருக்கு தெரியாது. 1080 குறட்பாக்கள், அறத்துப்பால், பொருட்பால். இதிலே சொல்லப்பட்ட இயற்கை உண்மைகள் எல்லாம் புரிந்து அதன்படி வாழத் தொடங்கியிருந்தால் 2050 ஆண்டுகள் ஆயிற்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு இந்த திருக்குறளை தந்து சென்ற காலம். 2000 ஆண்டுகள் போதாத ஒரு மனிதன் திருந்துவதற்கு. ஏன் திருந்தவில்லை? வள்ளுவனை வாசிக்க கூட இல்லை. படிப்பது எங்க? வாசிக்க கூட இல்லை. இங்கே தமிழ்நாட்டிலே வள்ளுவனுக்கு ஒரு விளக்கம் எழுதி வைத்தார் ஒருவர். திருக்குறளுக்கு விளக்கம் எழுதினார். ஆனால் அவர் வாழ்ந்தது ஒரே ஒரு குறள் படிதான் வாழ்ந்தார். தந்தை மகற்காற்றும் நன்றி, பதவியில் முந்தியிருக்க செயல். அதை மட்டும் சரியா செஞ்சார். மீதி 1329 குறட்பாக்களையும் அல்லது 1080ல 1079 குறட்பாக்களையும் அது விளக்கம் எழுதியதோடு சரி, வாழ்ந்து காட்டவில்லை. சில குறட்பாக்களாவது மனதிலே நிறுத்தி வாழ்க்கை நடத்தியிருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு உலகமே சொர்க்கலோகமாக மாறியிருக்கும். 2000 ஆண்டுகள் அல்லவா, எவ்வளவு நீண்ட ஒரு காலகட்டம். நிச்சயமாக மாறியிருக்கலாம். மாறாததற்கு காரணம் என்ன என்றால் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். ஒன்று அறியாதது, அது தவறு இல்லை. அறியாமையில் தான் பிறக்கிறோம், அது தவறு கிடையாது. அதன் விளைவாக உணர்ச்சி வயமான வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இதற்கெல்லாம் தீர்வு எது என்று சில நீதி போதனைகளை நாம் கேட்கின்ற போது அதை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இதில் சிக்கிக்கொண்ட மனித குலம் எந்த காலத்திலும் நிம்மதியாக வாழவே முடியாது. எனவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன என்றால் அறிவில் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு.
The remedy for all problems is enlightenment. அறிவின் தெளிவு என்பது என்ன? ஆத்ம தரிசனம், ஆத்மாவை பற்றிய தெளிவான விளக்கமும் அனுபவமும் ரெண்டும் இருந்தா தான் மாற்றம் நிகழும். எனவே வள்ளுவ பெருந்தகை சொன்ன குறட்பாக்களிலே முக்கியமானது இந்த கேள்விகளுக்கு விடையாக வருவது. செல்வந்தன் பிச்சைக்காரனது ஏன்? தகுதியற்றவன் தலைமை ஏற்பது ஏன்? தகுதி படைத்தவன் பல்லக்கு சுமப்பது ஏன்? இது போன்ற பல கேள்விகள் சமுதாயத்தில் உண்டு. அவற்றுக்கெல்லாம் விடையாக பல குறட்பாக்கள் இருந்தாலும் ஒன்று மிக முக்கியமானது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு குறட்பாதான். ஆனா என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் புரிஞ்சு போச்சு. மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அப்போ எண்ணத்தை உயர்ந்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த உயர்வு என்ற சொல்லுக்கு தவறான பொருளை சரியாக புரிந்து கொண்டார்கள். தவறான பொருளை மிகச் சரியாக புரிந்து கொண்டார்கள். என்னது தவறான பொருள்? உயர்ந்த எண்ணம் என்றால் நிறைந்த செல்வந்தனாக வாழ்வது, உயர்ந்த பதவிகளை அடைவது, அளவின்றி சுகபோகங்களை துய்ப்பது, அப்படி வாழ வேண்டும் என்று மனதை எண்ணத்தை வை. அது தகுந்தாற் போல் வாழ்க்கை அமையும். எண்ணம் போல் வாழ்வு. இதைத்தான் உலகில் பல பேர் செய்கிறார்கள். அப்ப உயர்ந்த எண்ணம் என்பது நிறைய செல்வம், உயர்ந்த பதவி, அளப்பரிய அனுபவங்கள் அல்ல. எது உயர்வு? ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த பெரும் பாழையோ என்றாரே ஆழ்வார்கள். சிவபெருமானுடைய அடியையும் முடியும் காண முடியாது என்று தானே பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் போட்டி வைக்கப்பட்டது. அப்ப உயர்ந்த எண்ணம் என்றால் எப்படி சிவனுடைய உச்சிக்கு முடிவு இல்லையோ அதுபோல் உயர்ந்த நிலையிலே மனதை வைப்பது, தெய்வ நிலையிலே மனதை நிறுத்துவது, இதுதான் உயர்ந்த எண்ணம். நிறைய சம்பாதிக்கணும், உயர்ந்த பதவிக்கு போகணும் உயர்ந்தது கிடையாதுங்க. தெய்வத்தையும் தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கையும் தான் உயர்ந்த வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை. சரி, இப்ப வள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார்? வெள்ளத்தனைய மலர் நீட்டம். ஒரு தாமரை குளத்திலே மழை பெய்கின்ற போது நிறைய தண்ணீர் வந்து சேர்கிறது. அப்ப நேற்று இருந்த மலர் வெள்ளத்தில் மூழ்கி போயிடும். அப்ப மூழ்காமல் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எந்த அளவுக்கு நீர் உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தானும் உயர வேண்டும், வளர வேண்டும். அப்போ நீரின் மட்டத்தின் அளவுக்கு தாமரையின் தண்டு வளர்ந்தால்தான் தாமரை மூழ்கி போகாமல் தன்னை காத்து கொள்ள முடியும். சரி, மழை முடிந்து வெயில் வந்தது, குளத்து நீர் வற்றி கொண்டே வருகிறது. இப்போ தாமரை மலர் நீர் மேல் தான் மிதக்கணும். ஆனா தண்டு நீளமா இருக்கு, என்ன செய்வது?
பணிந்து போக வேண்டியதுதான். அப்ப வளைந்து கொள்கிறது. தாமரையின் தண்டு நீர்மட்டத்திற்கு தகுந்தாற் போல வளைந்து கொள்கிறது. எனவே வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்றால் குளத்தின் நீர் எவ்வளவோ அதுதான் தாமரையின் தண்டின் உயரம். அதிகமா இருந்தாலும் வளைந்து போனது உயரம் சொல்ல முடியாது இல்லையா? நீர் குறைந்த போது தண்டு வளைந்து விட்டது, அது உயரம் சொல்லுவோமா? அகலம் தான் சொல்லலாம், உயரம் சொல்ல முடியாது. அப்ப உயர்வும் தாழ்வும் நீர்மட்டத்தை பொறுத்தது. இது போல மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. உள்ளம் என்றால் உள் கூட்டல் அம் என்று விளக்கம் சொல்வார் மகர்ஷி அவர்கள். உள் என்றால் உள்ள, அம் என்பது காந்தலைகள், பிரணவ பொருள். கடந்த கால வாழ்க்கையில் கடந்த வினாடி வரைக்கும் நாம் என்னெல்லாம் எண்ணம் சொல் செயல்களை செய்தோமோ அவைகளும் நமக்கு முன் தாய் தந்தை வரைக்கும் 6 தலைமுறைகளும் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் உள்ளே போய் இருப்பாக இருக்கிறது. கருமையத்துல ஆத்மாவாக இருப்பாக இருக்கிறது. அப்போ ஏன் வள்ளுவர் இங்கே உள்ளம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் என்றால், நாம் பெற்ற அனுபவங்கள் உள்ளே போய் இருக்கின்றன. உள்ளே போனது மீண்டும் வெளியே வரும். வெளியே வருகின்ற போது உள்ளே என்ன போனது? தர்மமா அதர்மமா? பாவமா புண்ணியமா? ஒழுக்கமா ஒழுங்கினமா? அது திரும்ப வரும் மேல. அப்ப உள்ளே போகிற போது நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம். வெளியே வருகின்ற போது நிச்சயமாக நம்மை தாக்கும். புண்ணியம் என்றால் உடலும் மனதும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் உடலுக்கு பொருந்தாததும் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாததுமே துன்பங்களாக உணரப்படுகின்றன. உடலுக்கு முடியாதது, மனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்ப இந்த இரண்டும் நமக்கு துன்பங்களாக உணரப்படுகின்றன. அப்ப உள்ளே போனது திரும்பி வருகின்ற போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயிக்கிறது. இன்றைய சனத்தை, இன்றைய காலத்தை எது நிச்சயித்தது என்றால், முன்வினை கூட்டல் தன்வினை சேர்ந்த தொகுப்பே பின்வினைக்கான ஆதாரம். சஞ்சிதம் பிளஸ் பிராரப்தம் ஈக்குவல் டு ஆகாமியம். முன்வினையும் தன்வினையும் இணைந்த தொகுப்பே பின்வினைக்கான அடிப்படை. அதை சார்ந்தே சூழ்நிலை அமையும், எண்ணங்கள் தோன்றும், சொல் செயல்கள் மலரும், விளைவுகள் வரும். அந்த விளைவு உடலுக்கும் மனதுக்கும் பொருந்தியது என்றால் இன்பம், பொருந்தவில்லை என்றால் துன்பம், சிக்கல், பிரச்சனை, நோய் எல்லாமே. சரி, இது எத்தனை காலத்திற்கு இந்த ஆத்மா இருப்பு வைத்திருக்கும்? எப்போது செய்ததற்கு எப்போது விளைவு வரும்? இது எல்லாம் ஆத்மாவில் அடங்கியிருக்கின்ற ரகசியங்கள். எனவே நம்முடைய ஆத்மா என்பது
நெஞ்சம் என்றும் மனசாட்சி என்றும் தெய்வீக நீதிமன்றம் என்றும் சித்திரகுப்தன் என்றும் ஜீவாத்மா என்றும் பல வார்த்தைகளிலே குறிப்பிடப்படுகின்ற ஒரே பொருள், ஒரே அலைக்களம், நமது உடலே மையத்தில் இருக்கின்ற ஆத்மா என்ற அலைக்களம், ஜீவகாந்த அலைக்களம், கேரக்டரைஸ்டு பயோமேக்னெட்டிக் டொமைன். ஏழு தலைமுறைகளின் அனுபவங்கள் எல்லாம் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி காலத்தால் மலர்த்துகின்ற ஒரு தெய்வீக நீதிமன்றம், அதுதான் ஆத்மா. இந்த தெய்வீக நீதிமன்றத்தில் வாதி யாருங்க? கேஸ் ஃபைல் பண்ணணுமே. சித்திரகுப்தன் கணக்கு வாசிப்பார், இவர் நல்லா செஞ்சிருக்கிறார் அப்படின்னு. யமதர்மன் தீர்ப்பு எழுதுவார். இப்படிதான கதைகளை கேட்டிருக்கிறோம். அப்ப இங்க சித்திரகுப்தன் யார்? கேஸ் ஃபைல் பண்றது யார் என்றால் மனசாட்சி. மனசாட்சி, நம்முடைய மனசாட்சி நம்முள் இருக்கின்ற ஆத்மாவிடத்திலே, ஆத்மாவுக்குள் அடங்கியிருக்கின்ற பரமாத்மாவிடத்திலே தாக்கல் செய்யும். இவங்க என்னென்ன நல்லா செய்திருக்கிறாங்க, என்னென்னது தீயது செய்திருக்கிறார்கள் என்று கேஸ் ஃபைல் பண்ணும். நல்லதுக்கான தீர்ப்பு, சரி அவனுக்கு என்னென்ன நன்மைகள் தந்துவிடு, சரி, ஆனா அதற்குரிய தகுதி அவனுக்கு இல்லையே, திறமை இல்லையே, நற்குணமும் இல்லையே, எப்படி தருவது? அதை பற்றி உனக்கு என்ன? அவருடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் இப்போ தீர்ப்பெழுத வேண்டிய நேரம், டியூ டேட். இவனுக்கு அதெல்லாம் இல்லதான். இந்த புண்ணியத்தை பெறுவதற்கான தகுதி இல்லைதான். ஆனாலும் முன்னோர் செய்த நற்செயல்களின் விளைவை தீர்ப்பெழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது, எழுது. உடனே தீர்ப்பெழுதப்படுகிறது. தகுதி இல்லை என்றாலும், திறமை இல்லை என்றாலும், சரியான உழைப்பு இல்லை என்றாலும், நேர்மை இல்லை என்றாலும் அவனை உச்சத்தில் வைத்து விடுகிறது புண்ணியங்கள். உலகத்திலே நீங்க புகழ் பெற்றவர்கள் பார்க்கிறோம் பாருங்க, அதுல சில பேர் இப்படி இருப்பாங்க. தகுதியும் திறமையும் நேர்மையும் இல்லாமல் ஒரு நன்மை பெற்றிருப்பார்கள். இதை வள்ளுவ பெருந்தை அழகா சொல்றார். ஒரு அந்த காலத்துல போக்குவரத்து சாதனம் பல்லக்கு தானே, இப்பதான் அதிவிரைவு விமானம் வரைக்கும் வாகனங்களை வைத்திருக்கிறோம். மனிதன் முதல் கண்டெடுத்த போக்குவரத்து சாதனம் பல்லக்கு தான். 4 பேர் சுமப்பாங்க, ஒருத்தரோ 2 பேரோ உள்ள அமர்ந்து செல்வார்கள். இப்போ அந்த காட்சி பார்ப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க? புண்ணியம் செஞ்சவன்ப்பா, சுகமா உட்காந்துட்டு போறான் நோகாம. சரி, இந்த 4 பேர் சுமக்கிறார்களே, என்ன பாவம் பண்ணானோ, இந்த சுமக்கிற வேலைதான் அவனுக்கு கிடைச்சிருக்குது என்று அமர்ந்து போபவனை புண்ணியவான் என்றும், சுமந்து செல்பவனை பாவி என்றும் பொதுவாக மக்கள் பேசுவது வழக்கு. ஆனால் இது தவறான கண்ணோட்டம் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அறத்தாறு இதுவென வேண்டா, இதுதான் தெய்வ நீதி என்று
தவறாக நினைத்து விடாதீர்கள். அறத்தாறு இதுவென வேண்டா. சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. சிவிகைன்னா பல்லக்கு. பொறுத்தானோடு தோலை பொருத்தி சுமந்து போறாங்க இல்லையா? ஊர்ந்தான் அமர்ந்து பயணிப்பவன். இந்த இரண்டு பேருக்கும் இடையில் இதை வேதப்படுத்தி பார்க்க வேண்டாம். பாவ புண்ணியத்துக்கு இலக்கணம் இது அல்ல. அவன் உழைக்கிறான், அது ஒரு தொழில். இவனிடத்திலே செல்வம் இருக்கிறது, அந்த தொழிலுக்கு தகுந்த ஒரு ஊதியத்தை கொடுக்கிறான். அந்த ஊதியம் 4 பேர்களுக்கு உணவுக்கும் உடைக்கும் வாழ்க்கை தேவைக்கும் பயனாகிறது. இது ஒரு தொழில். இதுல பாவ புண்ணியம் கிடையாது. பிறகு எதை வைத்து நிச்சயிப்பது என்றால், ஒரு மனிதன் சந்திக்கின்ற இன்ப துன்பங்கள், உடல் நோய்களும் உடல் நலமும், பகையும் உறவும், மானமும் அவமானமும், இதை வைத்துத்தான் புண்ணியவான் பாவி பிரிக்கணும். அப்ப இதுல புண்ணியவான் யார்? ஆல் பாசிட்டிவ் திங்ஸ். நல்ல உடல் அமைப்பு, சிந்தனை திறம், மக்கள் மத்தியிலே செல்வாக்கு, நலமான உடல், வலிமை மிக்க உடல், நிறைந்த செல்வம், அதிகாரம், செல்வாக்கு. இப்படி 7 வகை சம்பத்துக்களிலேயும் யார் நிறைந்திருக்கிறார்களோ அவர்களே புண்ணியத்தில் நிறைந்தவர்கள். இதுல எந்த அளவுக்கு குறைபடுகிறதோ அந்த அளவுக்கு அவன் புண்ணியத்தில் குறைபடுகிறான். அப்ப புண்ணியம் குறையுதுன்னா அந்த இடத்துல என்ன சேர்ந்திருக்கும்? நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே. நான் நிலவை போல தேய்ந்து வந்த நீ வளர்ந்ததாலே. புண்ணியம் தேய்ந்து போனது என்றால் அந்த இடத்தை பாவம் ஆக்கிரமித்துக் கொண்டதுன்னு அர்த்தம். புண்ணியம் குறைகிறது என்றால் அந்த இடத்தை பாவம் ஆக்கிரமிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப தேய்ந்து கொண்டே வரும். புண்ணிய கணக்கு முடிந்து போனால் பாவ கணக்கு மிகுந்து போகிறது என்ற அர்த்தம். பாவம் மிகுந்த பிறகு மீண்டும் தீர்ப்பு எழுதப்படும். என்ன தீர்ப்பு? துன்மார்கனை கொழுக்க வைத்து அறுப்பேன். துன்மார்கனை கொழுக்க வைத்து அறுப்பேன். இப்ப என்னாச்சுங்க? எல்லாம் போய் அவமானத்திற்கு ஆளாகி செல்வத்தை இழந்து உறவுகளை இழந்து, திருக்குறான்ல அருமையான ஒரு வசனம் உண்டு. ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் தருகின்ற வெகுமதிகள். இவன் அயோக்கியன், ஆனா எல்லா மேன்மைகளும் அவனுக்கு நிறைவா கிடைச்சிருக்கு. ஆட்சி, அதிகாரம், மனைவி, மக்கள், செல்வாக்கு, அளப்பரிய செல்வம் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா சரியான அழுகிய பையன். இப்போ இவன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால், எல்லாம் 7 ஜென்ம புண்ணிய கணக்கு எல்லாம் வந்து குவியுது. இது குவிகின்ற போது மீண்டும் இந்த செல்வங்களை, அதிகாரத்தை புண்ணியமாக மாற்றிக் கொள்ள வேண்டும். புண்ணியம் பணமா மாறுச்சு, பணத்தை புண்ணியமா மாத்து. புண்ணியம் உயர் பதவியா வந்தது, உயர் பதவியை கொண்டு யாருக்கு எத்தனை நன்மைகளை செய்ய முடியும், மீண்டும் புண்ணியமா மாத்து. இது ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கணக்குங்க. கேனடியன் டாலரை US டாலரா மாற்றணும், US டாலரை இந்தியன் ருப்பியா மாத்திக்கணும். இதை கொடுத்து அதை வாங்கலாம், அதை கொடுத்தா இதை வாங்கிக்கலாம்.
புண்ணியம் இருந்தால் நன்மைகள் கிடைக்கும், நன்மைகள் செய்தால் புண்ணியம் சேரும். அப்போ எப்படி வங்கி கணக்கு குறைந்தால் மனம் வருந்துகிறோமோ, அதுபோல் புண்ணிய கணக்கு குறைகின்ற போதும் மனம் வருந்த வேண்டும். இப்ப என்ன செய்யணும்? செல்வமும் அதிகாரமும் வந்து சேர்கின்ற போது அதை மீண்டும் புண்ணியமாக மாற்றுவது. எப்படி மாற்றுகிறது? வறியார் கொன்றியவதே ஏகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நேரதுடைத்து, அற்றார் அழி பசி தீர்த்தல் அக்தூரும் பெற்றான் பொருள் வைப்புழி. எந்த வங்கியில் சேர்த்து வைத்தால் ஐடி கேட்காம, பாஸ்வேர்டு கேட்காம, பின் நம்பர் கேட்காம, அவர்களுக்கோ அல்லது அவர்களின் சந்ததிகளுக்கோ தேவைப்படுகின்ற போது போய் சேரும் அப்படிப்பட்ட வங்கி எது என்றால் சுவிஸ் வங்கி அல்ல, பிளாக் பேங்க். பாவ கணக்குகளை வைத்திருக்கின்ற ஒரு நரகம், அதான் சுவிஸ் பேங்க். அங்க புண்ணிய கணக்கு இருக்குமா என்ன? எல்லா பாவ கணக்கு தான் இருக்கும். அப்ப நரகம் தானே. அப்ப சுவிஸ் பேங்குக்கு சான்றோர் வார்த்தையில் சொன்னால் அது ஒரு நரகம், புவிலோகத்தில் ஒரு நரகம். அப்ப அதுக்குரிய தீர்ப்புகள் வாசிக்கப்படுகின்ற போது சிக்குவோம். அப்போ திருக்குறள் என்ன சொல்கிறது? ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதிகள் அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கான நல்வாய்ப்புகள். அதை தவறவிட்டு அவன் தன்னை திருத்திக் கொள்ள தவறிவிட்டால் நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்கு தீர்ப்பு எழுதப்படும். அப்போது அவனுடைய ஆட்சி, அதிகாரம், செல்வம், செல்வாக்கு, அவனுடைய மனைவி மக்களே அவனுக்கு உதவ மாட்டார்கள். இதுதான் அல்லாஹ்வின் தீர்ப்பு. அப்ப பாவம் புண்ணியம் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏளனம் செய்தாலும் கவலை இல்லாத ஒரு கணக்கு ஒன்று உண்டு. அது அவரவர் ஆத்மாவில் வைத்திருக்கப்படுகின்ற பாவ புண்ணிய கணக்கு. சித்திரகுப்தன் என்ற வார்த்தைக்கு சித் என்றால் உயிர், குப்த் என்றால் ரகசியம். அப்ப சித்திரகுப்தன் எங்கோ மேல்லோகத்தில் அமர்ந்து கொண்டு கணக்கெழுதுவது இல்லை. அவனவன் ஆத்மாவே சித்திரகுப்தன். நமக்குள்ளே இருந்து கொண்டு நாம் செய்கின்ற அனைத்தையும் கணக்கெழுதி கொண்டே இருப்பான். அதான் தெய்வீக நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில் வாதி மனசாட்சி. இப்போ நன்மை தாக்கல் செய்தால் மனம் ஏற்றுக்கொள்ளும், ஆமாமா நான் தான் அது அப்படின்னு தீர்ப்பை வரவேற்கும். துன்பம் செய்தான் என்று ஒரு வழக்கு தாக்கலாகிற போது மனம் என்ன சொல்லும்? அது நான் இல்லைங்கும், நான் அவன் இல்லை அப்படிங்கும். ஆனா மனசாட்சி எல்லா ப்ரூஃப் எடுத்து வச்சிரும். இவன் தான் அந்த திருடன்னு துல்லியமாக சாட்சிகள் இது தரவுகளை எடுத்து வைத்துவிடும். இப்ப நீதிபதி பார்ப்பார். நீதிபதி யாரு? நமக்குள் வீற்றிருக்கின்ற அறிவாகிய தெய்வம், பரம்பொருள். அவர் பார்ப்பார், தீர்ப்பு எழுதப்படும். சரி, இதை தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பு வாத பிரதிவாதம் என்று ஏதாவது வக்கீல்களை ஏற்பாடு செய்து கொள்ள முடியுமா என்றால் இந்த தெய்வீக நீதிமன்றத்தில் வக்கீல்களுக்கு வாய்ப்பு இல்லை.
சாட்சிகள் யாரா விசாரிக்கப்படலாமா? சாட்சிகளுக்கும் இங்க சான்ஸ் கிடையாது. சரி, நான் இவ்வளவு கோவில்ல போய் சுத்தி சுத்தி விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்கிறேன். உண்டியில் இவ்வளவு பணம் போட்டிருக்கிறேன். அன்னதானத்துக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கிறேன். பித்ரு வருஷம் வருஷம் பிண்டம் தவறாம பிண்டம் வச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் மாசம் மாசம் கூட தேதி வச்சிருக்கிறேன். தினமும் காலை எந்திரிச்ச உடனே அஷ்டோத்திரம் சகசம் எல்லாம் சொல்லுவேன். சரி, அதனால எனக்கு கன்செஷன் கொடுக்கணும், தண்டனை குறைக்கணும். இவை எல்லாம் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. தீர்ப்பு நிச்சயிப்பதிலே பூஜை, புனஸ்காரங்கள், சடங்கு, பரிகாரம், அஷ்டோத்திரம், சகசரநாமம், அன்னதானம், உண்டியல் காணிக்கை எதுவுமே இங்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. சரி, நீங்க கொடுக்குற தீர்ப்பு மாற்றி எழுதணும். தீர்ப்புகள் இங்கே திருத்தப்படுவதில்லை. அப்ப நான் மேல் கோர்ட்டுக்கு போவேன். மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. எனக்கு மேல் ஒரு சுப்ரீம் கோர்ட் கிடையாது. சரி, எதை வச்சு இதை தீர்ப்பதுறீங்க? செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை சரத்தை இந்த தெய்வீக நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம். அதில் நிறைய பீனல் கோட்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரே ஒரு கோடு தான், காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், செயலுக்கு தக்க விளைவு. இவ்வளவுதான் சட்ட புத்தகமே. எனவே இந்த தெய்வீக நீதிமன்றமே, இந்த ஆத்மாவே நம்முடைய வாழ்க்கையின் அனைத்தையும் நிச்சயிக்கின்றன. சரி, இந்த ஆத்மா எங்கே துவங்குகிறது, பிறக்கிறது, எங்கே முடிகிறது? இல்லையா? ஆத்மா மனிதன் இறக்கின்ற போது ஆத்மாவும் சேர்ந்தே மரித்து விடுமா? பிறக்கின்ற போது மீண்டும் பிறக்குமா என்றால் அக்ஷர பிரம்ம யோகம், பகவத்கீதையின் 8வது சாப்டர், அக்ஷர பிரம்ம யோகம், அழிவில்லாத பிரம்ம யோகம். எது அழிவில்லை? பரமாத்மா அழிவதில்லை. ஓகே, அக்செப்டட். ஜீவாத்மா அதுவும் அழிவதில்லை. எப்படி? பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன பேதம்? ஆத்மா காற்றிலே உலராதது, நெருப்பிலே பொசுங்காதது, நீரிலே நனையாதது, மண்ணிலே புதைக்க முடியாதது, அணுவிலே அடக்க முடியாதது. அப்புறம் என்றைக்கும் நீடித்து நிலைத்திருப்பது. ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்லுவார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு, கண்ணதாசனின் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய். இந்த ஆத்மா மாண்ட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன். யார் ஆட்டி வைக்கிறாங்க? ஆத்மாதான் ஆட்டி வைக்குது. பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப
நம்முடைய வாழ்க்கையை ஆட்டி வைக்கின்ற சூத்திரதாரி இறைவன். எதன் மூலமாக? நம்முடைய ஆத்மாவின் மூலமாக. இறைவன் தனியா செயல்பட முடியாது. சிவபெருமான் எப்படி பயணம் செய்வாருங்க? ரிஷப வாகனத்தின் மீது அமர்ந்து பயணம் செய்வார். ரிஷபம் என்றால் மாடு தானே. மனமென்னும் மாடு அடங்கல் தாண்டவ கோணே, முக்தி வாய்த்ததென்றே நினையடா தாண்டவ கோணே. மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்கக்கூடாது. மாட்டுக்கார வேலை, உன் மனசை கொஞ்சம் பார்த்துக்கடா. திருக்குறான்ல அதிகமான வசனங்கள் உள்ளது 2ஆம் அதிகாரம் அல் பக்ரா. அந்த மாடு எந்த மாடு? இந்த மாடுதான் மனசு, ஆத்மா. அப்போ சிவபெருமான் ரிஷபம் என்ற மாட்டின் மீது அமர்ந்து பவனி வருகிறார். இறைவன் அவரவர் ஜீவாத்மா என்ற மாட்டின் மீது அமர்ந்து அவனது வாழ்க்கையை நிச்சயிக்கின்றார். எப்படி? இந்த வாட்ஸ்அப்ல அருமையான ஒரு என்ன சொல்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்தது. நல்ல சிந்தனை. வண்டி ஜடப்பொருள், அதுக்கு ஒன்றும் தெரியாது. மாடு உயிர் பொருள், 5 அறிவு உயிர். ஆனா தானா போய் வண்டியில பூட்டிக்காது. அப்போ வண்டி என்ற ஜடப்பொருளில் மாடு என்ற 5 அறிவு ஜீவனை பூட்டி இந்த வண்டி எங்கே போக வேண்டும், எந்த பாதையில் போக வேண்டும், எவ்வளவு பாரத்தை சுமக்க வேண்டும், எவ்வளவு நேரத்தில் போய் சேர வேண்டும், அத்தனை கணக்கையும் நிர்ணயிப்பவன் வண்டிக்காரன் இல்லையா? அதே போல இந்த உடம்பு சவம், உயிர் இல்லைன்னா இதுக்கு பேர் என்னங்க? பிணம் தானே. அப்போ இந்த உடல் என்ற ஜடத்தின் மீது உயிர் என்ற வண்டியை மாட்டை பூட்டி, உயிரும் உடம்பும் சேர்ந்த வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு இன்பங்கள், எவ்வளவு துன்பங்கள், எத்தனை நாட்கள் என்று எல்லாவற்றையும் நிச்சயித்து நம்முடைய வாழ்க்கை நடத்துபவன் ஆத்மாவின் மூலமாக இறைவன். அருமையான கம்பேரிசன். அப்ப இந்த வாழ்க்கையும் ஒரு வண்டி மாட்டு கணக்கு தான். உடல் என்ற ஜடம், உயிர் என்ற மாடு பூட்டி, பதிவுகள் என்ற ஆத்மாவை கொண்டு எவ்வளவு இன்பம், எவ்வளவு துன்பம், எத்தனை காலம், எந்த வகைகளிலே எல்லாவற்றையும் நிச்சயித்து நம்மை ஆட்டி வைப்பவன் இறைவன். ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. எஸ்கேப் யாருமே கிடையாது, விதிவிலக்கு யாருக்கும் கிடையாது. நான் நாத்திகன், கடவுளுக்கு செருப்பு மாலை போடுவேன், போடு, உன்னையும் ஆட்டி வைப்பேன் நான் தான். சிவபுராணத்துல ஒரு கருத்து உண்டு. உன்னை நம்பாதவர்களுக்குள்ளும் இருந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற நன்மை தீமைக்கு தகுந்த பலனை தருபவனே என்ற ஒரு வாக்கியம் சிவபுராணத்துல உண்டு. அப்ப நாத்திகனும் விதிவிலக்கு அல்ல, அவனையும் தெய்வநீதி கட்டுப்படுத்தும். எனவே இந்த ஆத்மாதான் தெய்வத்தின் பிரதிநிதியாக, தெய்வீக நீதிமன்றமாக ஒவ்வொரு மனிதனின் உடல் மையத்திலே இருந்து கொண்டு அவனது வாழ்க்கையை நிச்சயித்து வைக்கிறது. இந்த வாழ்க்கை என்பதே ஒரு புரோகிராம்டு சாஃப்ட்வேர்.
என்னெல்லாம் எப்படி எப்படிலாம் இருக்கணுன்றது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ப்ரோக்ராம்டு சாஃப்ட்வேர் தான், ப்ரீ ரெக்கார்டட் கேசட். அதில் என்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். பிளாங்க் கேசட்டே கிடையாது, எல்லாம் ப்ரீ ரெக்கார்டட் தான். எனவே சித்தர் பாடல்கள் புரியாது, சினிமா பாட்டாவது புரியும் இல்லையா? எனவே கண்ணதாசனை போன்ற ஞான கவிகள், அவர் மூலம் தத்துவத்துக்கு அறிமுகமானவர்கள் பல பேர். ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் உண்டு, ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இருக்குமா? இப்ப எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து அப்படிம்பாங்க, ஒற்றை வைத்தியம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது உண்டா? ஆனா எல்லா சிக்கல்களுக்கும் ஒரே காரணம் என்று இந்த ரகசியத்தை சொன்னவர் புத்தர் பெருமான். என்ன சொன்னாரு? ஆசைகளே துன்பம் அனைத்திற்கும் காரணம். எத்தனை வகை துன்பங்களை சந்திக்கிறீர்களோ உலகம் முழுவதும், அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆசை, ஆசை, ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, பெரிய பெரிய ஆசை, 7 தலைமுறைகளிலேயும் நிறைவு செய்ய முடியாத ஆசை, எல்லாம் இதுதான் கணக்கு. ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே என்றார் ஒரு சித்தர். எனவே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒற்றை காரணம் ஆசைகள், ஒற்றை தீர்வு ஆத்ம தரிசனம். என்றுதான் இது ஒற்றை காரணம் ஆசைகள், ஒற்றை தீர்வு ஆத்ம தரிசனம். எல்லா பிரச்சனையும் கடந்துடலாம். இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஒரே காரணத்தை கண்டெடுக்கவும், பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வை சொல்லவும் அரசியல் சாஸ்திரத்தில் முடியாது, அரசியல்வாதிகளால் முடியாது, மதவாதிகளால் முடியாது, தொழில்துறைவாதிகளால், சிந்தனையாளர்களால் முடியாது. இந்த வழியை சொன்னவர்கள் யார் என்றால் புத்தனை போன்ற ஞானிகளுக்கு இது சாத்தியம். காரணத்தை சொல்லவும் தீர்வை வழிகாட்டவும் புத்தனை போன்ற ஞானிகளுக்கு மட்டுமே சாத்தியம். இந்த 2 வரிகளை, காரணம் ஆசை என்று கண்டெடுத்து, தீர்வு ஆத்ம தரிசனம் என்று கண்டு, அதை நோக்கிய பயணத்தில் வாழ்ந்துவிட்டால் சொர்க்கமாகும் வாழ்க்கை. என் கண்ணதாசன் அழகா சொல்வார், சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே. டிஃபால்ட் கோடு நமக்குள், எப்படி கம்ப்யூட்டர் டிஃபால்ட் கோடு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வருமோ, அதுபோல் நமக்குள் டிஃபால்ட் கோடாக நமக்குள் இந்த சொர்க்க நரகம் பற்றிய கருத்துக்கள் இருக்கணும். அல்லது செய்தால் சொர்க்கம் போன்ற வாழ்க்கை, அல்லதை செய்தால் நரகம் போன்ற துன்பங்கள். எங்கோ கிடையாது, சொர்க்கமும் நரகமும் நம் வசமே. எப்போதெல்லாம் சுகப்படுகிறோமோ அப்போதெல்லாம் சொர்க்க வாழ்க்கை, எப்போதெல்லாம் வருந்தி வருந்தி தவிக்கிறோமோ அதெல்லாம் நரக வாழ்க்கை. சரி, இது 2500 ஆண்டுக்கு முன்பே சொல்லிட்டார்களே, ஏன் இன்னும் நமக்கு காது கொடுத்து கேட்க முடியல? சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். மற்றவர்கள்
இவர்கள் கண்கள் இருந்தும் கூடர்களாய், காதுகள் இருந்தும் செவிடர்களாய், இருதயம் இருந்தும் உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாய், நான் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக இவருடைய இருதயம் கொழுத்து கிடக்கிறது என்றார் இயேசுபிரான். அவ்வளவு கொழுப்பேறி கிடக்கிறாங்க. சொன்னா கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். யார் கேட்கும்? சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். நல்லவங்களுக்கு தான் இதெல்லாம் காதுல விழும், மற்றவங்களுக்கு காதிலேயே விழுகாது. சாமானியர்களுக்கு இந்த 2 ஒற்றை வரிகள் போதாது என்பதனால் விரிவுரை அவசியமாகிறது. நம்மை போன்றவர்களுக்கு விரிவுரை அவசியம். இதை 3ஆக பிரித்து துன்பத்தை தரும் விதிக்கு விளக்கமாய் தலையெழுத்தை மாற்றலாம் என்றும், தீர்ப்பு எழுதும் நீதி தேவனான இறைவனை உணரலாம், கடவுளை காணலாம் என்றும் வழி சொன்னவர்கள் வேதத்திலே மகர்ஷி போன்ற சில மகான்கள். இவற்றெல்லாம் அமலாக்கம் செய்யக்கூடிய வகை அந்த மார்க்கம்தான் ஆத்ம தரிசனம். இந்த உயர்ந்த நெறிகளை எடுத்து விளக்கினாலும் விளங்கிக் கொள்வது கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா துவக்க காலத்திலே மகர்ஷியிடத்திலே நேரடியாக பல சமயங்களில் ஒரே பாடத்தை நாம் கேட்டிருந்தாலும் கூட புரிஞ்சது மாதிரி இருக்கும். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே மறந்துடும். நினைவு இருந்தால்தானே சிந்திப்பவும் கேள்விகள் எழுவதற்கும். இதெல்லாம் கடந்து ஒரு கட்டம், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆச்சு இதெல்லாம் புரிந்து தெளிவாக விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு விளங்கிக் கொண்டதுக்கு 30 வருஷம் ஆச்சு. எனவே ஆத்மாவை பற்றிய கருத்துக்களை புரிந்து கொள்வதும் நினைவு கொள்வதும் அவற்றை தெளிவாக விளக்கி சொல்லக்கூடிய வகையிலே பாண்டித்யம் பெறுவதும் அவளை எளிது அல்ல. அது நீண்ட கால தொடர் முயற்சியோட, சிந்தனை ஆராய்ச்சியோட பயிற்சிகள் செய்தால்தான் அது 30 வருஷம் இல்லைனாலும் 10 வருஷமாவது ஆகும் இல்லையா? சரி, இப்போ இந்த ஆத்மாவை பற்றி நமக்கு இந்திய மக்களுக்கு தெரிந்த வகையிலே பேசணும் என்றால் அதுக்கு அத்தாரிட்டி அப்படின்னா பகவத்கீதை அப்படிம்பாங்க. அதுதான் ஆத்மா பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது. அப்ப பகவத்கீதையை தொடாமல் ஆத்மா விளக்கம் முழுமை பெறாது. அப்ப துவக்கமும் அங்கே இருந்துதான் துவங்கணும். பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் இதிலிருந்து அடுத்து மற்ற நூல்களும் மற்ற ஞானிகளின் கருத்துக்களும் எப்படி இதனோட ஒத்து போகிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அந்த விளக்கத்தை பகவத்கீதையின் பார்வையில் ஆன்மா என்ற கருத்தை நாளைக்கு சிந்திப்போம் என்று சொல்லி, அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைசுகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பையா. ஆத்மாவுக்கு முகவுரை அல்லது முன்னுரை என்னும் தொடக்க பற்றி ஒரு மணத்தியாலும் ஐயா உங்களுக்கு அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வாரதுக்கு எங்களுக்கு சில என்னோட சொல்கிறது ஒவ்வொரு ஆங்கிள்களில் இருந்து வெளிச்சத்தை காட்டியிருக்கிறார். இன்னும் பாடத்துக்குள்ளே நுழைவதற்கு மிகச்சிறப்பாக இருந்தது ஐயா. எல்லா பிரச்சனைகளுக்கும்
ஒரே காரணம் ஆசை. எல்லா சிக்கல்களுக்கும் ஒற்ற தீர்வு ஆத்ம தரிசனம் என்ற அந்த 2 வரிகளில் முழுதையும் சுருக்கி தந்திருக்கிறீங்க. மிகச் சிறப்பாக இருந்தது ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். தனா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான ஆரம்பம் ஐயா. அதாவது நீங்கள் தொடங்கும் பொழுதே இந்த நிறைவாக வாழ்வதற்கு, வளமாக வாழ்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கு, அதற்கு முனிவர்களும் ஞானிகளும் சான்றோர்கள் ஆன்றோர்கள் பல நூல்களையும் புத்திமதிகளையும் விட்டு போயிட்டார்கள் என்று தொடங்கினீங்கள். அதே போலத்தான் எனக்கு ஐயா அதை சொல்லும் பொழுது எனக்கு ஐயாவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஆன்றோர் பெருமகன் என்று சொல்லி. காரணம் என்று சொன்னால், இதை கேட்கும் பொழுது நான் என்னத்தை யோசிச்சேன்னு சொன்னால், ஐயா எவ்வளவு தூரம் ஆழமாக அவருடைய முழிப்பா இருக்கிற காலம் முழுக்க ஆராய்ச்சியில இருக்கிறார் போல தெரிஞ்சது எனக்கு. என்றால் அந்த உதாரணங்களையும் அந்த கம்பேரிசன் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது ஐயா இந்த சிந்தனை ஆழம் உள்ளவன்னு சொல்லி புரியுது ஐயா. அடுத்து இன்னொன்று சொன்னீங்க என்று சொன்னால், இந்த மகர்ஷியிடம் நீங்கள் முந்தி கேட்கும் பொழுது புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் முடிய அது மறந்து போயிடும். அப்ப இப்படி இப்பொழுது நீங்க தெளிவாக விளங்கி அதை விளக்கி பேசுவதற்கு 30 ஆண்டுகள் எடுத்தது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்க. அதனால உள்ள சந்தோஷம் என்னென்று சொன்னால், எனக்கு சில சமயத்துல சில கேள்விகள ஐயா முந்தி சொன்ன மாதிரி இருக்கும், ஆனா திருப்பி கேட்டா ஐயா என்ன யோசிப்பாரோ அப்படியும் ஒரு சிந்தனை வர்றது. இன்றைக்கு அது ஃப்ரீயா விட்டுதுன்னு சொன்னா ஐயாக்கெல்லாம் புரிஞ்சு கொள்ளும். அடுத்தது ஐயா, இதுல ஐயா கேள்வி என்னென்று சொன்னால், இந்த ஒரு திருக்குறள் சொன்னீங்க, வெள்ளத்தனியது மலர் நீட்டல் உள்ளத்தனியது உயர்வு. அதுல அது கருத்துன்னு சொன்னீங்க. அப்ப கருத்துன்னு சொல்லும் பொழுது இந்த உள்ளத்தனியது என்றதுக்கு கருத்து சொன்னீங்க. அதாவது என்ன உள்ளுக்கு போச்சுதோ, அதாவது பாவப்பதிவுகள் கூட உள்ளுக்கு போனால் அந்த உயர்வு அப்படிதான் இருக்கும், அது பதியும். புண்ணிய பதிவுகள் போனால் அதுக்கு அப்படி 2 கருத்து சொன்னீங்க. இப்ப நான் உங்களை கேட்கறது என்று சொல்லி சொன்னால், ஒரு மனிதனை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறது அந்த புண்ணிய பதிவுகள். அப்படி இருக்கும் பொழுது இப்ப நாங்கள் மற்ற கூட சொல்றோம், அந்த அரசியல்வாதி, இந்த மதவாதி, மற்ற சமுதாயத்தில் ஆட்களெல்லாம் கூட சொல்றோம். ஆனா நீங்க டீப்பா நீங்க சொல்றதை பார்க்கும் பொழுது அவர்களே அந்த கர்மவினை தான் ஆட்டி படைச்சு கொண்டு இருக்குது. அப்ப அந்த கர்மவினை அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அப்படித்தான் செயல்படுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அப்படி குறை கூறுவது சரியா? அது குறை கூறுவது சரியில்லைதான். ஏன்னா சாமியை சொல்லுவாங்க, வாழத் தெரியாதொரு வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதொரு ஆட்சியை நடைபெறும் அப்படின்னு. ஆனாலும் இந்த மனசு அப்படின்றது பேதம் பார்த்து குறைகளை விமர்சிப்பதும் நிறைகளை பாராட்டுவதும் அப்படின்றது பல தலைமுறைகளாக நம்மிலே பதிந்திருக்கின்ற ஒரு குணப்பதிவு. அதன்படி சமுதாயமும் அதை செய்கிற போது இதை கடந்து மௌனமாக இருப்பதற்கு முடிவதில்லை. சாமி கிட்ட மாதிரி சில நிகழ்ச்சிகளை நாங்கள் பேசுற போது ஒரு சுனாமி வந்த காலம். அப்போ சுனாமி சாமிஜி அப்பாவி ஜனங்கள்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, இயற்கையுடைய சீற்றம் அப்படின்னும். சாமிஜி அப்பாவி மக்கள் அப்படின்ட்டு அதோடு நிறுத்திக்கிட்டார். அப்ப நாம என்ன சொல்றோம், அப்பாவி மக்கள்ன்றோம். அவர் பிரிச்சுட்டார், அப்பாவி மக்கள் அப்படின்ட்டார். அப்ப யார் சிக்கினா சுனாமியில? பாவம் செய்தவனே சிக்கினான். மீன்கள் சிக்கல, ஒரு மீன் கூட சுனாமியில சாகல. ஆனா மீனவர்களும் வாக்கிங் போன செல்வந்தர்களும் இல்லையா, நடுத்தர குடும்பங்களும் ஒரு சிலர் அதுல சிக்கினாங்க. அதனால் இயற்கை சீற்றத்திலே யார் சிக்குவார்கள்? பாவம் செய்தவனே முந்தி போவான். அது பைபிள்லையும் ஒரு வசனம் உண்டு, பகவத்கீதையிலையும் ஒரு வசனம் உண்டு.
அது என்னன்னா, பிரளயங்கள் அவனை தீண்டுவதில்லை என்று பகவத்கீதை சொல்லும். பிரளயங்கள் என்றால் இயற்கை சீற்றங்கள். அப்போ அறத்தின்படி வாழ்பவனை இயற்கை சீற்றங்கள் தாக்குவதில்லை, பாதிப்பதில்லை. பைபிள் சொல்கிறது, யாரெல்லாம் யோவான் கப்பலில் ஏறுவார்களோ அவரெல்லாம் பிழைப்பார்கள், மற்றவர்கள் அழிந்து போவார்கள் என்று உலக அழிவை பற்றி பைபிள் பேசுகிறது. அப்ப யோவான் கப்பல் என்பது இறைவனுடைய கர்த்தாவின் கட்டளையின்படி செயல்படக்கூடிய பக்கம் உள்ளவர்கள். அவர்களை இயற்கை சீற்றங்கள் தீண்டுவதில்லை. அதே கருத்தை மகிழ்ச்சி சொன்னார். யார் செத்து போயிட்டாங்க? அப்பாவி மக்கள் அல்ல, அப்பாவி மக்கள். அதான் நிறுத்திட்டாங்க, ஒரு வார்த்தை தான். அதனால நமக்கு அது முடியறதில்லை. ஏன்னா பழக்க பதிவு, இன்னும் நாம் நிறைய மனதை வெல்வதற்கு மிக கடினம். மனசோட மல்லு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறமே தவிர மனசை ஜெயிச்சிட்டுமா அப்படின்னா இல்லை. அது பயிற்சி சேர்ந்த புதுசுல நான் மாறிட்டேன்னு ஒரு மாயை காட்டுச்சு. ஆனா காலம் போக போக பழகி போச்சு அப்படின்னுச்சு. அப்போ தொடர்ந்து அகத்தாய்வு தான் கடைசி வரைக்கும். அகத்தாய்வு என்றைக்கு முழுமை பெறுகிறதோ அன்றைக்கு தான் நாம இது மாதிரியான தாக்கத்திலாம் சிக்க மாட்டோம். அதற்கு எஸ்கேப் ஆகக்கூடிய வழிவகை என்ன என்றால் தவம், மௌனம். இப்போ மௌனமும் தவமும் அதிகமாக செய்ய இது போன்ற சூழ்நிலைகளிலே கூட நாம் மௌனம் சாதிச்சிருவோம். அந்த விமர்சனங்களிலே பங்கு கொள்ள மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருவோம். ஸோ இதுதான் இந்த புறம் கூறுதலும் விமர்சித்தலும் அவதூறு பேசுவதும் இதிலிருந்து தப்புவதற்கு வழி இதுதான். நானையா உங்கள்கிட்ட இதை கேட்டதுக்கு காரணம் என்று சொன்னால், நான் வழக்கமாக அப்படி குறை கூறுறது இப்போ என்ன சொன்னால், இந்த சிந்தனைகளெல்லாம் கேட்டு உங்கள்கிட்ட வாழ்வியல் அதை கேட்டு கேட்டு கேட்க கேட்க இப்போ பார்த்தேன் அந்த குறை கூறுறது கூடிக்கொண்டு வந்துட்டது என்று சொன்னால், அந்த விஷயங்கள் விளங்க சமுதாயத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தனையும் பார்க்கும் பொழுது அப்பையா அந்த குறை கூறுறது கூட கூட என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், சின்னவர்களுக்கு நம்முடைய வீட்டில் நானும் மனசி வைவம் இருந்து கொண்டு சின்னத்தில் இப்படித்தான் ஏதாவது குறை கூடி ஏதாவது காய்ச்சி கொண்டிருக்கிறது. நான் இப்போ என்று சொன்னால் அவை ஏதாவது குறை கூறினால் சிசி அப்படிலாம் குறை கூடக்கூடாது மற்றவர்கள்னு சொல்லி சொல்றாது. சொல்லி போட்டு நான் தான் தொடங்குறாது. அப்ப பார்த்தா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமலே இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த விளக்கங்கள் கூட வர வர அந்த கூட ஒத்து போறது கூட குறைவா இருக்கு ஐயா. ஆமா ஆமா. அப்ப இந்த சிந்தனை வருது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சிந்தனைகள் மனதுக்கு போக போக இந்த சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸா போறோமோ என்ற மாதிரியும் ஒரு ஃபீலிங் வர பாக்குது ஐயா. சரியா ஐயா? அது சரிதான். சமூகத்தை விட்டு விலகித்தானே போகணும். மனதாலே விலகணும். மனதை விலகுவது நல்லது. உடல்கள் விலகினாதான் கேள்விக்குறி. மனதாலே விலகுவதற்கு ஒரு பிரச்சனையும் தேவையில்லை. விளங்குது ஐயா. அப்பையா சமயத்துல கூடுதலாக நடிக்க தெரிய வேணும். ஆமா. நடிப்பது இயல்பா வச்சுக்கணும், அரசியல்வாதி மாதிரி. ஆமாய்யா, ரைட் ஐயா. அடுத்து இன்னொரு சின்ன கேள்வி ஐயா. ஆசையை இந்த புத்தர் சொன்னது, ஆசையை விட்டால் ஆனந்தம் உண்டாகும், ஆசையே துன்பத்துக்கெல்லாம் காரணம்னு சொல்லி. அப்ப நான் உங்களை எதுக்கு ஏன் கேட்டு சொன்னால், இப்ப நாங்கள் ஆசையை இப்ப சில ஆசைப்படு எல்லாத்துக்கும் அப்படின்னு கதைக்கிறாங்க. அது வேறையாது. ஆசை இல்லாவிட்டால் ஆசை ஒரு மனிதன் வாழ்க்கையில அது ஒரு உந்து சக்தி. இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இப்ப இவன் ஆத்மீயத்திலே ஆசைப்படுறதே அது ஒரு ஆசைதான். அப்ப அது அதாவது துவக்கத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ளணும்ன்றது ஒரு ஆசைதான் என்றாலும், அதுதான் நம்ம திருப்பி விடக்கூடியது. லௌகிக பற்றுகளிலிருந்து திருப்பி விடுவது இந்த ஆசைதான்.
அதுல பயிற்சி செய்து கடைசி ஸ்டேஜ் வருகின்ற போது தானே இதையும் விட்டுடுன்றாங்க. இப்போ பகவத்கீதையில ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு டாபிக் பேசிக்கிட்டே வந்து கடைசியில உச்சகட்டம் என்ன? மோக்ஷ சந்நியாச யோகம். ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்கள் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஆமாய்யா. அப்படி இருக்கும் ஸோ பொழுது அது உச்சகட்டம். இப்படி இருக்கும்போது ஐயா, நீங்க ஒரு குடும்பத்துல இருக்கும் பொழுது ஐயா, இப்ப நாங்கள் வந்து ஒரு ஆள் இந்த அகத்தை ஆய்வது தவம் எல்லாம் செய்து அவர் ஆசை இல்லாமல் வர என்று வைப்போம். அதே சமயத்துல மற்ற இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்ற பெண் ஜாதி பிள்ளைகள் எல்லாருக்கும் பிள்ளைகள் ஆசை எல்லாம் இருக்குன்னு வைப்போம். ம் அப்படியான சந்தர்ப்பத்துல இவர் வந்து ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தார் என்று கண்டால் ம் அதுக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் வராதா? அதுதான் சிக்கல். அதுதான் சிக்கல். ஏன் வந்து நம்ம ஆசைப்பட்ட அளவுக்கு ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடிவதில்லை என்றால் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் காரணம். ஆமையா. அதனால மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, எல்லாம் ஞானி ஆகணும்னு சொல்லல. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சிக்கல் பிரச்சனை இல்லாம ஒரு 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 இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வது இந்த மனவளக்கலை. இது சாமானியர்களின் ஆன்மீக பயிற்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு குடும்ப யோகம். அதனால இதுல வந்து நம்ம தேர்ச்சி பெறுகின்ற போது இந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா டெவலப் ஆகும். அப்போ அந்த செயல் விளைவு அப்படின்றத வந்து நமக்கு அந்த டிஃபால்ட் கோடு மாதிரி உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தீய சொல் செயல் எண்ணத்தை தவிர்க்க முடியாது, ஆனா சொல்லை தவிர்க்க முடியும், செயலை தவிர்க்க முடியும், சென்சார் பண்ணிடலாம். அப்படி நம்மளுடைய பேச்சு செயல்பாடுகளை எல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்திக்கிட்டாலே போதும், எல்லாரும் இனிமையாக இருக்கும், சமுதாய உறவு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாராவது கேள்விகள்? நாங்கள் வேறு கேள்விகள் இல்லாத இந்த கேள்வி பதில் பகுதியை இத்துடன் நிறைவு செய்வோம். சிறப்பான சிந்தனை உரையை நமக்கு தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு